வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1ல் கிளாஸ் நம்பர் 4 பார்த்துருந்தோங்க. மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி அடுத்த கிளாஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸஸ்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் கிளாஸ் நம்பர் 1னா என்ன, 2னா என்ன, இல்லை அதோட ரூல் நம்பர், அந்த கிளாஸ்னோட என்ன கிளாஸ், மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எந்த கிளாஸ் நம்பரில் வரும்னு சொல்லி கேட்டாங்கன்னா சொல்கிற மாதிரி கொஞ்சம் தரவாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அடுத்த கிளாஸ் 5 வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வீக் டேஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே பிஸ்னஸ் ஹவர்ஸ். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸோட பிஸ்னஸ் ஹவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. அதனால் பிஸ்னஸ் ஹவர்ஸ் கிளாஸ் 5 வந்து நார்மல் வீக் டேஸ். நார்மல் வீக் டேஸில் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸஸில் ஆர்எல்ஸ் ஆர்எம்எஸ் ஆஃபீஸஸில் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அட் எவ்ரி போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ஆர்எம்எஸ் ஆஃபீஸ், எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஆர்எம்எஸ் ஆஃபீஸ்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவர்ஸ் டியூரிங் விச் பிஸ்னஸ் இஸ் டிரான்சாக்டட். எந்த டைமில் வந்து பார்த்தோம்னா பப்ளிக்கு கூட நம்ம பிஸ்னஸ் வச்சுக்கிறோம், பிஸ்னஸ்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற டைமிங்கையும், அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டைம் அட் விச் மெயில்ஸ் ஆர் டெலிவர்ட் அண்ட் டெஸ்பேச்டு ஆர் கான்ஸ்பிகேஷன்லி நோட்டிஃபைடு. நம்ம வந்து பப்ளிக் ட்ரான்சாக்ஷன் டைமும் எந்தெந்த டைமில் நமக்கு மெயில் வருது, மெயில் டெலிவரி பண்ண போகிறோம், அந்த டைமில் டெஸ்பேச் போடுவோம், அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இந்த பப்ளிக் பிஸ்னஸ் ஹவர்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு வித் ரிகார்ட் டு லோக்கல் கன்வீனியன்ஸ். அந்த பப்ளிக் பிஸ்னஸ் ஹவர்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தோம்னா, லோக்கல் கன்வீனியன்ஸ், அங்கே இருக்கிற லோக்கல் கன்வீனியன்ஸ் பொறுத்தும் அரைவல் அண்ட் டிபார்ச்சர் டைமிங்ஸ் ஆஃப் த மெயில்ஸ். அங்கேருந்து எத்தனை மணிக்கு நமக்கு மெயில், அதர் ஆஃபீஸ்லேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு எப்படி மெயில் வரப்போகுது, எத்தனை மணிக்கு நம்ம அதை பிக் பண்ணுறோம், அதை நம்ம ரிட்டன் நம்ம எத்தனை மணிக்கு அனுப்பணும்னு சொல்லி ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பப்ளிக்கோட பிஸ்னஸ் ஹவர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இதை பொறுத்து தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2024 படி இந்த டைமிங்ஸ்லாம் மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்குங்க. நம்ம எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 தான் சொல்லியிருக்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1ல் நமக்கு இந்த ரூல்ஸ் தான் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கிங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2024 வந்து உங்களுக்கு ஏதோ 1-2 கொஷின்ஸ் வந்து சும்மா ஆடிங்ஸ் மாதிரி ஏதோ 2-3 கொஷின் கேட்கணுமேனு சொல்லி அப்படி கேட்டிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தாங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2024க்கான மேனுவல்ஸு, கைட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி டிபார்ட்மெண்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் வேணால் சிலபஸ்லாம் மாறலாம். சிலபஸ் மாறி இந்த ரூல்லாம் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ வரைக்கும் நமக்கு அதுலேருந்து எங்கள் இதுபடி கணிப்புப்படி அதுலேருந்து 1-2 கேள்வி வந்தால் வரலாம். ஃபுல்லாகவே அந்த ரூல்லாம் உங்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு டவுட்டு தாங்க. எதுக்கும் நம்ம அதை பார்த்துன்னு அப்டேட்லேயே இருக்கலாம். அது சம்மந்தமாக எங்களுக்கு வேறு எதாவது அப்டேட் கிடச்சிச்சு, இல்லை அந்த இதில் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சொல்கிறோம். இப்போதைக்கு நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 தான் எக்ஸாம்னா நம்ம அதுலேருந்தே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதில் என்ன இருக்கோ நம்ம அதே படிச்சுக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஆர்எம்எஸ் ஆஃபீஸ்லேயும் பப்ளிக் ட்ரான்சாக்ஷன் டைமை வந்து அவங்க கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக லோக்கல் கன்வீனியன்ஸ் பொறுத்தும் அரைவல் அண்ட் டிபார்ச்சர் டைமிங்ஸ் ஆஃப் த மெயில் பொறுத்து அவங்க ஆஃபீஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பிரின்சிபல் போஸ்ட் ஆஃபீஸஸ்லாம் வந்து ஜென்ரலாக எப்படி பிஸ்னஸ் ஹவர்ஸ் இருக்கும், பிரின்சிபல் போஸ்ட் ஆஃபீஸ்னால் முக்கியமான போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இந்த டைமிங் தகுந்த மாதிரி இதில் இருக்க மாதிரி தாங்க டைமிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் என்கொயரிஸ், போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸு, ஸ்டேஷ்னரிஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கும், இல்லை என்கொயரிக்கு வந்து டியூரிங் த என்டையர் ஒர்க்கிங் ஹவர் ஆஃப் ஆஃபீஸ் ஹவர்ஸில் எந்த டைமுக்கு வந்தாலும் என்கொயரி பண்ணிக்கலாம். போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வாங்கணும், ஸ்டேஷ்னரி அந்த என்வலப்பு, போஸ்ட் கார்டு, அது மாதிரி ஸ்டேஷ்னரிஸ் நீங்கள் வாங்கணுன்னாலும் டியூரிங் தி என்டையர் ஒர்க்கிங் ஹவர் ஆஃப் ஆஃபீஸ் 8 ஹவர்ஸ் ரன் ஆக போதுன்னா அந்த 8 ஹவர்ஸில் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்கனாலும் இந்த சர்வீஸ் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக புக்கிங் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ். இந்த ரெஜிஸ்டர் ஆர்டிகல், இன்சூர் ஆர்டிகல், வேல்யூபிள் ஆர்டிகல்ஸ், இந்த லெட்டர்ஸ் புக் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் அபவுட் 6 to 7 ஹவர்ஸ், ஒரு நாளில் 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரத்துக்குள்ளே வந்து இந்த சர்வீஸ் நடக்கும். ஆன் சாட்டர்டேஸ், சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. சனிக்கிழமையில் யூஸ்வலி ஃபார் 5 ஹவர்ஸ் ஸ்டாப்பிங் at 3 PM. சனிக்கிழமை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 5 ஹவர்ஸ், இந்த 6 to 7 மணி நேரம்னு இருக்கிறது 5 மணி நேரம் சர்வீஸாக மாறிடும். ஸ்டாப்பிங் at 3 PM, ஈவினிங் வந்து ஒரு 3 மணிக்கு ஸ்டாப் பண்ணுற மாதிரி அந்த பிஸ்னஸ்லாம் ரன் ஆகும் பிரின்சிபல் போஸ்ட் ஆஃபீஸில். ஓகேங்களா? இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற ஆஃபீஸ்னால் 5 மணிக்கு 5 மணி நேரம் சர்வீஸ்னால் ஒரு அதில் 5 மணி நேரம் நமக்கு 3 மணிக்கு கணக்கு வருதுங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறேன், அது நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக. அதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கெஸ் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கிங்க.
ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் என்கொயரி ஸ்டேஷ்னரி சேல்ஸ்க்கெலாம் வந்து டியூரிங் தி என்டையர் ஒர்க்கிங் ஹவர். ஆர்டிக்கல் புக் பண்ணுறதுக்கெலாம் ஃபார் அபவுட் 6 to 7 hours. ஆன் சாட்டர்டேஸில் மட்டும் 5 hours ஸ்டாப்பிங் at 3 PM. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார் இஷ்யூ ஆஃப் மணி ஆர்டர்ஸு, மீதியெல்லாம் போஸ்டல் ஆர்டர்ஸு, சேவிங்ஸ் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் அபவுட் 5 hours. ஒரு நாளில் 5 மணி நேரம் இந்த சேவைகள்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கும். சனிக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் தான் கிடைக்கும். அந்த 3 மணி நேரம் சர்வீஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் மதியம் 1 மணியோட ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? இதில் வந்து 6 to 7 மணி நேரம் சர்வீஸ் நம்ம கொடுக்க போகிறோம். சனிக்கிழமை மட்டும் 5 மணி நேரம் தான் கொடுப்போம். அந்த 5 மணி நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 3 மணிக்குள்ளே அந்த சர்வீஸை முடிக்கிற மாதிரி இருக்கும். மணி ஆர்டர்ஸு, சேவிங்ஸ் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ், போஸ்டல் ஆர்டர் சேல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 5 மணி நேரம் இருக்கும் ஒரு நாளில். சனிக்கிழமை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரம் சர்வீஸும் மதியம் 1 மணிக்குள்ளே ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கஸ்டமருக்கு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த புது ரூல் படி இந்த சனிக்கிழமைன்ற கான்செப்ட்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாமே ஒன்றே தான் வரப்போகுது. நம்ம இப்போதைக்கு பிஓ கைடு பார்ட் 1 மட்டும் பார்க்குறதுனால அதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பிரான்ச் ஆஃபீஸஸ் ஆர் கெப்ட் ஓப்பன் ஃபார் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 5 years. பிஓ வந்து அதிகபட்சம் 5 மணி நேரம் தான் ஓப்பன் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? மினிமம் ஹார்ஸ் வந்து 4 hours. இது பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் ஹார்ஸ் வந்து 5 years தான் நம்ம ரூல் புக்கில் இருக்குது. மினிமம் ஹார்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மினிமம் 4 hours. ஓகேங்களா? மினிமம் 4 hours, மேக்ஸிமம் 5 years. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்ததாக த டெலிவரி ஆஃப் ரெஜிஸ்டர்ட் விண்டோவில் வந்து அவங்க வாங்குறாங்க. அதாவது விண்டோவில் வந்து விண்டோ ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அவங்க டெலிவரி வாங்குறாங்கன்னா நம்மக்கிட்ட டெலிவரி போஸ்ட்மேன் வந்து அவங்க வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ணாமல் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க டெலிவரி வாங்கிக்கணும், ஆர்டிகல்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா யூஸ்வலி பி அட்டெண்டட் டு பிட்வீன் த ஹவர்ஸ் ஃபிக்ஸட் ஃபார் புக்கிங் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ். அந்த ஆர்டிகல் அந்த கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து புக் பண்ணுறதுக்கு நம்ம ஆஃபீஸில் என்ன டைம் கொடுத்துருக்கோமோ அந்த டைமுக்கு வந்தால் மட்டும் தான் டெலிவரி வாங்க முடியும் ஆஃபீஸில். மீதி எந்த டைம் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படின்னு ரூல் இருக்குது. நம்ம அதை ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணுறோமா பண்ணலையா அப்படின்றத தாண்டி ரூலில் வந்து அப்படி தான் இருக்குது. பப்ளிக்காக நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் கொடுக்குறாங்க. புக்கிங்க்கு அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் ஆஃப் ஆர்டிகளுக்கு புக்கிங்க்கு நாங்கள் என்ன டைம் கொடுக்குறோமோ அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி வாங்கிக்கலாம் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்எம்எஸ் ஆஃபீஸஸ் வில் புக் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆர்எம்எஸ் ஆஃபீஸில் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் புக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக அட் ஆல் இம்பார்ட்டன்ட் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர்டிகல்ஸ் கேன் பி புக்டு ஃபார் அ லிமிடெட் பீரியட். எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட புக்கிங் டைம் வந்து ஒரு 4 மணி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா இது வந்து இப்போ எடுத்துட்டாங்க. ஆனால் சும்மா சொல்கிறேன் தெரிஞ்சுங்க. முன்னே இருந்த ரூல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 4 மணி தான் நாங்கள் ஆர்டிகல் புக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் இம்பார்ட்டன்ட் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நாங்கள் 5 மணி வரைக்கும் புக் பண்ணுறோம், 4 மணி வரைக்கும் தான் எங்கள் டைமிங்கு, ஆனால் 5 மணி வரைக்கும் புக் பண்ணுறோம். அப்படி 5 மணி வரைக்கும் புக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் லேட் ஃபீ ஒன்று கொடுக்கணும். 4 மணியோட டைமிங் முடிஞ்சிச்சு, ஆனால் 5 மணி வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணி தரோம். அப்படி சொன்னீங்கன்னா லேட் ஃபீ ஒன்று நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணி லேட் ஃபீயும் வச்சுருந்தாங்க. அன்ரெஜிஸ்டர் ஆர்டிகலாக இருந்தால் ₹2, ஆர்டினரி ஆர்டிகல்ஸ் அதாங்க அன்ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ், ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸாக இருந்தால் ₹3. இது வந்து நீங்கள் லேட் ஃபீ. இந்த லேட் ஃபீ வந்து இப்போ எடுத்துட்டாங்க, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இதில் நம்ம வந்து அந்த டேட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லும்போது சொல்கிறோம். சும்மா பார்த்துக்குங்க. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. லேட் ஃபீன்னு ஒரு கான்செப்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த ரூல் பற்றி பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அது கொடுத்துருக்கோம். அடுத்து பிஸ்னஸ் டன் ஆன் சண்டேஸ் அண்ட் பிஓ ஹாலிடேஸ். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நார்மல் வீக் டேஸில் பிஸ்னஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எப்படி கொடுக்க போகிறோம் பப்ளிக் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸில் பிஸ்னஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸப்ட் நைட் போஸ்ட் ஆஃபீஸ், எல்லா போஸ்ட் ஆஃபீஸுமே க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை அதர் பிஓ ஹாலிடேஸ்னால் போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ். நைட் போஸ்ட் ஆஃபீஸ் தவிர நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். திரும்பிங்க நைட் போஸ்ட் ஆஃபீஸ் தவிர எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் மொபைல் போஸ்ட் ஆஃபீஸு, நார்மல் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி க்ளோஸ்ட் ஆன் சண்டேஸ் அண்ட் பிஓ ஹாலிடேஸ். நோ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ட் வந்து பப்ளிக். எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சண்டேஸ் அண்ட் பிஓ ஹாலிடேஸில் ட்ரான்சாக்ஷனே பண்ண மாட்டாங்க பப்ளிக் கூட, எக்ஸப்ட் நைட் போஸ்ட் ஆஃபீஸ். நைட் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணுவாங்க நைட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம நைட் போஸ்ட் ஆஃபீஸ் கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரீட் லெட்டர் பாக்ஸும் அன்றைக்கி கிளியர் பண்ண மாட்டோம். தெர் இஸ் நோ கிளியரன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் லெட்டர் பாக்ஸஸ். சண்டேஸ்லேயும் பிஓ ஹாலிடேஸ்லேயும் லெட்டர் பாக்ஸஸ் நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ண மாட்டாங்க.
அந்த லேட் ஃபீ கான்செப்ட் தான் எடுத்துட்டாங்க. திரும்பி அதே தான் சொல்கிறாங்க. ஃபெசிலிட்டிஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் த போஸ்டிங் ஆஃப் லெட்டர்ஸ் ஆன் பேமெண்ட் ஆஃப் லேட் ஃபீ. ஆர்எம்எஸ் ஆஃபீஸில் வந்து லெட்டர் பாக்ஸில் வந்து ஆர்டிகல்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம் ஆன் பேமெண்ட் ஆஃப் லேட் ஃபீ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, அந்த லேட் ஃபீ வந்து இப்போ கான்செப்ட் எடுத்துட்டதுனால அது கிடையாது. சச் போஸ்டிங்ஸ் கேன் ஆல்சோ பி மேட் இன் த லெட்டர் பாக்ஸஸ் ஆஃப் த மெயில் வேன்ஸ். ஆர்எம்எஸ் செக்ஷன்ஸில் இருக்க மெயில் வேன்ஸில் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மெஷின் ஃப்ராங்க்டு ஆர்டிகல் ஷுட் நாட் பி போஸ்டட் இந்த லெட்டர் பாக்ஸஸ். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம ஃப்ராங்கிங் மிஷின் பற்றி பார்க்கும்போது சொல்லிடலாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஃப்ராங்க்டு ஆர்டிகல்ஸ்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இருக்குங்க. அதாவது ஸ்டாம்ப் போட்டு நம்ம ஒரு கவர் வாங்கி ஸ்டாம்ப் வாங்கி தனியாக அதில் பேஸ்ட் பண்ணுறது ஒரு டைப்பு. அடுத்ததாக அதுலேயே பிரிண்டட் வர ஒரு டைப் இருக்குது, அதான் ஃப்ராங்கிங் மெஷின்னு சொல்லுவாங்க. அந்த மெஷினுக்குள்ளே நம்மளோட லெட்டரை விட்டு அந்த கவரை விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாம்ப்பு பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த எல்ஐசி ஒரு சில லெட்டர்லாம் உங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் ஆகி வந்திருக்கும், ஆர்டிகல் ஃப்ராங்கிங்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ராங்க் ஆகி வர ஆர்டிக்கலை லெட்டர் பாக்ஸில் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஷுட் நாட் பி போஸ்டட். அது வந்து நம்மகிட்ட கையில் தான் கொடுக்கணும் ஆஃபீஸில். அது எதுக்காக அப்படி எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக ஃப்ராங்கிங் மிஷின்ற கிளாஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோலேயே ஃப்ராங்கிங் மிஷின் வந்தாலும் வந்துருங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ஸ், பேக்கெட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் அக்செப்டட் ஆன் சண்டேஸ் அண்ட் PO ஹாலிடேஸ். இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் கான்செப்ட், ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ன்ற இந்த நம்ம ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்மகிட்ட இருக்க என்ன ப்ராடக்ட்ஸுன்றதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கலாங்க. ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் படி ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பர்காரங்களாம் வந்து சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ் அன்றைக்கி எந்த ஒரு லேட் ஃபீயும் இல்லாமல் போஸ்டிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லேட் ஃபீ கான்செப்டே இல்லை, ஆனால் தெரிஞ்சுங்க லேட் ஃபீ இல்லாமல் போஸ்டிங் போட்டுக்கலாம். அது எந்தெந்த ஆஃபீஸில் போட்டுக்கலாம்னா, ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஆர்எம்எஸ் ஆஃபீஸ், நைட் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த 3 ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்காரங்க சண்டேஸ் அண்ட் PO ஹாலிடேஸ்லேயும் எந்த லேட் ஃபீயும் இல்லாமல் போஸ்டிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலி ஆல் ஆர்எம்எஸ் ஆஃபீஸஸ் முன்ன சொன்ன அதே பாயிண்ட் தாங்க. எல்லா ஆர்எம்எஸ் ஆஃபீஸ்லேயுமே வந்து பார்த்தோம்னா ஸ்டாம்ப்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட்டாக ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் புக் பண்ணுவாங்க. லேட் ஃபீ கட்டிட்டு அவங்க சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸில் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ லேட் ஃபீ கான்செப்ட் எடுத்துகிறதுனால எல்லாமே ஜென்ரலாகவே புக் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து கிளாஸ் 8 வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ். போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ்னால் என்னென்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் எப்போலாம் ஒரு வருஷத்தில் லீவாக இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, தேர் ஆர் 17 போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ் அப்சர்வ்டு பை எ போஸ்ட் ஆஃபீஸ் என்ன இயர். ஒரு வருஷத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து 17 நாள் லீவாக இருக்குங்க, கவர்மெண்ட் ஹாலிடேஸ். ஓகேங்களா, அந்த 17 இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். 17 நாளில் 14 நாள் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஒரே மாதிரி இருக்குங்க. இந்த 14 நாளும் இங்கே தமிழ்நாட்டில் என்றைக்கு லீவோ அன்றைக்கி தான் ஆந்திராவில் லீவாக இருக்கும். கர்நாடகா, நியூ டெல்லி, மும்பை, ஜம்மு காஷ்மீர் நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த 14 நாள் சேமாக இருக்குங்க. ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் வந்து 3 நாள் டிஃபர் ஆகுங்க, மீதி இருக்க 3 நாள். டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 17 நாளுங்க. 14 நாள் எல்லா சர்க்கிள்லையும் ஒரே மாதிரி இருக்கும், 3 நாள் அந்தந்த சர்க்கிளுக்கும் டிஃபர் ஆகும். டோட்டலாக வந்து 17 நாள். ஓகேங்களா, நம்ம இந்தியாவில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் 17 நாள் ஒரு வருஷத்தில் லீவு. அதே தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. 14 ஹாலிடேஸ் ஆர் கம்பல்சரி ஹாலிடேஸ் அப்சர்வ்டு ஆல் ஓவர் த கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் இருக்க எல்லா சர்க்கிள் ஃபுல்லாகவே அதை தான் அப்சர்வ் பண்ணுவாங்க. ரிமைனிங் 3 ஹாலிடேஸ் மீதி இருக்க 3 ஹாலிடேஸ் வந்து வேரிஸ் ஃப்ரம் சர்க்கிள் டு சர்க்கிள், ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் மாறும். ஓகேங்களா, அந்த 3 நாள் யார் டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஆஸ் டிசைடட் பை த CJEWCC அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்குங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் கோஆர்டினேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அதை வச்சுருப்பாங்க. இந்த கமிட்டி வந்து அதை ஃபைனல் பண்ணுவாங்க அந்த 3 நாள் எதுன்றது. ஓகேங்களா, இப்போ டோட்டலாக போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ்னால் 17, அதில் கம்பல்சரி 14, சர்க்கிளுக்கு சர்க்கிள் வேரி ஆகிறது 3 நாள். ஓகேங்களா, இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்க, நம்ம அடுத்த கிளாஸஸ் வந்து பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ், அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸு இல்லை என்னோடய வீடியோவில் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.